Dear students and parents, welcome to Noble Career Academy, Namakkal. Re-NEET 2026 கான official notification NTA விலிருந்து publish பண்ணிட்டாங்க. So exam date June 21, 2026. சரிங்களா? So இந்த notificationல மெயினா என்னென்ன டீடைல்ஸ் நமக்கு அங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா re-NEETக்குன்னு ஸ்பெசிபிக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் கிடையாது. நீட் 2026க்கு யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அவங்க எல்லாருமே ரீநீட் அப்பியர் ஆகிக்கலாம். புதுசா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமான்னு பார்த்தா கிடையாது. பட் ஏற்கனவே பழையசு 2026க்கான ரிஜிஸ்ட்ரேஷன்ல சம் சேஞ்சஸ் என்ன பண்ணிக்கலாம். அது நமக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கரண்ட் அட்ரஸை அப்டேட் பண்ணிக்கலாம், ப்ரெசன்ட் அட்ரஸை அப்டேட் பண்ணிக்கலாம், ஆர் சாய்ஸ் ஆஃப் சிட்டிஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ சாய்ஸ் ஆஃப் சிட்டிஸ் நீட் 2026க்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது 3 சிட்டி சூஸ் பண்ணியிருப்போம். அந்த 3ல ப்ரெஃபரன்ஸ் 1, ப்ரெஃபரன்ஸ் 2, ப்ரெஃபரன்ஸ் 3 சூஸ் பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் ப்ரெஃபரன்ஸ் 1ல ஏதாச்சும் ஒரு சென்டர் நமக்கு எக்ஸாம் எழுதுற மாதிரி வந்திருக்கும். ஸோ ரீநீட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சாய்ஸ் 2 சென்டர் கொடுத்துருக்காங்க, தட் மீன் 2 சிட்டி கொடுத்துருக்காங்க. 2 டிஸ்ட்ரிக்ட் தான் நம்ம சூஸ் பண்ண முடியுமே தவிர அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஸ்கூலு எந்த காலேஜ் நம்ம எக்ஸாம் எழுதுறோமோ அதை சூஸ் பண்ண முடியாது. நான் நீட் 2026 ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எழுதியிருக்கேன் சார், ஃபார் எக்ஸாம்பிள் நாமக்கல் எழுதியிருக்கேன் சார், ரீநீட்டும் நான் நாமக்கல்லே எழுதணும் அப்படின்றவங்க எந்த விதமான கரெக்ஷன்ஸ் பண்ணுற அவசியம் கிடையாது. அதே சிட்டிலேருந்து அந்த சிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகணும்னா நம்ம அப்படியே அப்ளிகேஷனை இக்னோர் பண்ணாலும் போதும். இல்லை உங்கள் லாகின்ல போயிட்டு neet.nta.nic.in அதில் போனோம் அப்படின்னாவே மேலே நமக்கு லைவா மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்டேஷன் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அதை கிளிக் பண்ணி உங்களுடைய சிட்டிஸும் அட்ரஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக 2 விதமான சிட்டிஸ் மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ண முடியும், சென்டர் 1, சென்டர் 2. எனக்கு எந்த விதமான சேஞ்சஸ் வேணாம் அப்படின்றவங்க நோ இஷ்யூ, நீ அப்படியே விட்டாலும் போதும், இல்லை நீ அதை அப்டேட்டும் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் வேணுன்றவங்க கண்டிப்பா நாம அப்டேட் பண்ணணும். அந்த அப்டேட் எந்த டேட்டுக்குள்ள பண்ணணும் அப்படின்னா மே 21ஆம் தேதிக்குள்ள பண்ணணும். மே 21ஆம் தேதி நைட்டு 11:50 23:50 இந்த டைமுக்குள்ள நமக்கு பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இதுக்குன்னு தனியா ஏதாவது ஃபீஸ் பே பண்ணணுமான்னு பார்த்தா எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஸோ கரெக்ஷன்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரெசன்ட் அட்ரஸும் எக்ஸாம் சிட்டி மட்டும்தான் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியுமே தவிர வேற எந்த விதமான கரெக்ஷன்ஸும் நம்ம பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப அந்த கரெக்ஷன்ல நமக்கு சிட்டி நமக்கு எங்க எக்ஸாம் அலோகேட் பண்ணிருப்பாங்க அப்படின்றத என்டிஏவோட வெப்சைட்ல லேட்டர் ஆன் பின்னாடி போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளஸ் அட்மிட் கார்டும் நமக்கு எப்ப வர மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா லேட்டர்னு சொல்லியிருக்காங்க. மேபி அட்மிட் கார்டு நமக்கு எப்ப இருந்து கிடைக்கலாம் அப்படின்னா ஆஃப்டர் 14 ஜூன் 14க்கு பிறகு கண்டிப்பா நமக்கு அட்மிட் கார்டு வர அதிக ப்ராபபிலிட்டி ஆர் அதிக பாசிபிலிட்டி இருக்கு. சரிங்களா? ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 21 ஜூன் 2026 சண்டே. இந்த ரீநீட்ல இம்பார்ட்டன்டான அப்டேட் ஆர் இம்பார்ட்டன்டான சேஞ்சஸ் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஸோ வழக்கமா நீட் 2026 மே 3 அன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம்னா மதியம் 2 மணிலேருந்து 5 மணிக்கு வரைக்கும் தான் எக்ஸாம் எழுதிருப்போம். பட் ரீநீட்டுக்கு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா, 1/4 மணி நேரம் நமக்கு கூடுதலா கொடுக்குறாங்க. ரீநீட்டோட எக்ஸாம் டேட் 21 ஜூன் 2026. எக்ஸாம் டைம் மதியம் 2 மணிலேருந்து 2 PM to 5:15, மதியம் 2 மணிலேருந்து 5:15 வரைக்கும் 15 மினிட்ஸ் நமக்கு இங்க டைம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் அட்மிட் கார்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அட்மிட் கார்டு ஜூன் 14 மேல நமக்கு பப்ளிஷ் ஆகிடும். ரெஸ்பான்ஸ் ஆன்சர் கீஸ் நமக்கு எல்லாமே நீட் என்டிஏவோட வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீட் ரீநீட் 2026க்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் படி பார்க்கும்போது 2 கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 எக்ஸாம் சிட்டியோட அப்டேஷன், ப்ரெசன்ட் அட்ரஸோட அப்டேஷன். இன்னொன்னு ரீநீட்டுக்கு நமக்கு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க. சரியா? நீட் எக்ஸாம் மே 3 அன்னைக்கு நான் எக்ஸாம் எழுதல சார், பட் ரீநீட் எழுத முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பா எழுத முடியும். அதுக்கு நம்ம எந்த விதமான ஃபீஸும் இங்க பே பண்ணுன்ற நெசசிட்டி கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் என்டிஏவிலிருந்து ரீநீட்டுக்காக பப்ளிஷ் பண்ண நோட்டிபிகேஷன். ஸோ இந்த மாதிரி நீட் ரிலேட்டடான அப்டேட்ஸை ஃப்ரீக்வெண்டா தெரிஞ்சுக்க நம்ம நோபல் கரியர் அகாடமி நாமக்கலோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன். ஆல் தி பெஸ்ட்.